கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. கேரள தேசம் மலையாளம் இல்லை கடன்கள் கால் ஒன்றுலாம். என்னை தெரியுமா எடோ இன்னொன்று உன் பேர் என்ன பேரு? அபிலாஷ். என்ன படிக்கிற? அமைதி அமைதி. இவனுக்கு உத்தியோகம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய எல்லா பாக்கியமும் இவன் பெற்று விட்டான். உங்களுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. மகள் விருப்பப்படி வாழ்க்கையை அமைக்கக்கூடிய விதி உடையவள். அவள் படிப்பையும் வெற்றியாக்கி தரேன், வாழ்க்கையும் அமைச்சு தரேன். நல்லா சேர்த்து தந்துடுறேன். பணம் கொடுத்தாச்சு. என் கூட பிறந்த சகோதரியுடைய மகனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதை குணமாக்கி தரணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யாருடாவன்? கால் வந்துட்டு. நீங்களா மலையாளியோ? அடாடாடாடாடாடா, നിങ്ങൾ നല്ല ഊണ് കളിച്ചില്ലേ? ആ ഉറങ്ങാനില്ലേ, ഊണില്ലേ, കിടക്കാൻ പറ്റില്ലേ? എന്നോർത്തണം. നിങ്ങൾ മലയാളം അറിയില്ലോ? உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன்டா தம்பி. யாருடா அது? என்னடா அது? அப்படி ஓயாமல் உளர்தான் அவன். அதனால் அவன் மரத்தை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். 3 முறை இங்கே கூட்டு வா, உத்தரவு இருக்கும் பொழுது வரணும். சும்மா பார்த்தா டூரிஸ்ட் ஆயிரும். காலில் வந்துட்டு வா. அக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க. வேற என்னப்பா வேணும்? கண்ணமுடு. இது உன் சகோதரியுடைய பிள்ளைக்கு இந்த கனி. இது உன் கடன் தீரதுக்கு. இந்த கனியை அறுத்து மேலே தான் தேய்ச்சி குடிச்சுக்கா. இனிமேல் உனக்கு தோல் நோய் வராது. கர்பசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கேரளாவிலிருந்து. யாருக்குக்கா? யாருக்கு? கால் வந்துட்டு. எവിടെ ஸ்தலம்? எவிடானு? ஆட்டிங்கள் பகவதியம்மன் சேத்திரம் இருக்கும். யாரு? ஓ നിങ്ങളെ ഞാൻ മറന്നില്ലേ? வரலாம். அப்படியா? சரி வா. உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். சனி பகவானுடைய களத்திர ஸ்தான வீக். புரியுதா? சோசியர் சொன்னது உண்டுல்லோ. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா பாரியோட நல்ல காலம் கழிக்காது. ஒரு வலிய பிரச்சனை இருக்கும். அந்த தோஷம் கழியாத பட்டிகையில் இது கல்யாணம் நடக்கத்தில்லை அப்படின்னு சொல்லி பறஞ்சாச்சு. ஓகே, கால் வந்துட்டோம். அதை நம்ம மாற்றி காட்டணும் இல்லையோ? என்னடா மாட்டணுமா வேண்டாமா? 2 பவுன் தரேன், நீ ரெடி பண்ணி தந்துரு எனக்கு. வா. அடுத்த வெளுத்தவாவு பக்கத்தில் வருகிற பொழுது பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம் ஜெராக்ஸ், ஃபோட்டோ ஷீட் காப்பி எல்லாம் கொண்டு வரணும். சனி பகவான்கிட்ட வரம் வாங்கி உன் பையனுக்கு அருமையான விவாகத்தை நடத்தி வெற்றியாக வாழ வச்சுட்டாரு. அடுத்து அதை பற்றி பேசுவோம். நல்லாரு மகளே. கேரளா மூணாறு செல்லும் வழி உடுமலைப்பேட்டையிலிருந்து மேலே போகக்கூடிய மறையூர். இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வரலாம். அங்கே தள்ளி போய் அது கமண்டரத்தில் தண்ணி எடு. நிறைந்த கடனும் தொழில் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் தோன்றிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும், இந்த கடனையும் தீர்த்தரணும். வேறு என்னப்பா வேணும்? இந்த உன் கடன் தீர்ந்துடும், பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். தொழில் வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு பின்பு தொடங்கு வியாபாரத்தை, வெற்றி உண்டு. ஆமாம், காலண்டோம் காலண்டோம். இந்த கனியை பூச்சேரியில் வச்சு கும்பிடு. இந்த கனியை ஊருக்கு போயிட்டு அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடி. அதுக்கு அடுத்த நாள் இந்த கனியை செஞ்சுக்கா. படிப்படியாக எல்லா நிலைகளும் மாறிடும். புனிதமான பிள்ளையாகிவிட்டாய். 20 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள், அவன் போட்டாலாம் கொண்டு வாங்க. ஜெயிச்சுட்டாரு, நல்லா போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு வாழ்க. 2 இது யார்? அவன் ஒருத்தருக்கு போதாதான். மராசக்தி ஒரு எலுமிச்சம்பழம் 15 ரூபா. சரி 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 சரி, ஒரு கதைக்கு சொல்கிறேன்ப்பா. கர்மசாமிக்கு ஆ ஆ அப்படியா? சரி. கேரளாவில் இருந்து கல்யாணம் முடித்து கொடுத்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் அடிக்கடி பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கேட்க வராங்க. யார் அது? திருமணம் முடித்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கை. யாருக்குள்ள திருமணம் நடந்திருக்கு? உனக்கு உன் பொண்டாட்டி எங்க? கால் வந்துட்டு வா. நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது. அவன் பேரு கண்ணனை போல் இல்லை செய்வாயா? தீராத விளையாட்டின் பிள்ளை. உன்னை பற்றி நான் சொல்லணுமா? நீயே சொல்ல போறியா? தப்பு செஞ்சவன் நீ. உண்மையா? அது உன் பொண்டாட்டிக்கு தெரியும். அதனால தான் வந்துச்சு பிரச்சனை. எல்லாரையும் ஏமாத்திடலாம், இந்த கருப்பசாமி ஏமாற்ற முடியாடா. கால் வந்துட்டு வா. தின்னப்பழம் கொண்டு தருவான், பாவி தின்னும் இன்னே அதை தட்டி பறிப்பான். இப்போ எப்படியாவது அவளை வர வச்சிடணும். இது யார்? இந்த பிள்ளைகள்லாம் உன்னுடைய பிள்ளைங்க. இந்த குழந்தைகளுக்காக அவன் மனதை திருத்தி வர வச்சா போதுமா? நீ அதுக்கு அங்கிட்டு ஒழுங்காக உட்காந்துக்கிடுவிய, வேற ஒன்றும் குழப்பம் பண்ண மாட்டிய, வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி தெருநாயா சுத்த மாட்டிய. நான் சொன்னது பொய்யா சொல்லிட்டேனோ? உண்மையை தானே சொன்னேன். நீ மட்டும் கால் வந்துட்டு வா. எரும மாடுவி, கால் வந்துட்டு வா. தப்பா? உங்கள்கிட்ட சொல்லிட்டாச்சு, வாங்க. இந்தா 3 மாத காலங்கள் சோதனை காலமாக இருக்குது. அதனால் 30 நாளில் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். வெற்றி உண்டு. நல்லா உன் பிள்ளைகளை வர சொல்லுங்கள். இந்தா தாயோடு தந்தையோடு இணைந்திருப்பீர், தந்தையோடு தாயோடும் இணைந்திருப்பீர். இது யார் பெரிய மனிதன்? அப்படியா? இவன் படித்து வெளிநாட்டுக்கு சென்று வெற்றி அடைவான். வரலாம். கையில் வாங்க. நீங்கள் முன்னோர்களில் யாருக்கு கேன்சர் யாருக்கும் வந்துருந்துச்சா? உங்களுடைய முன்னோர்களில். நல்ல ஓர்மித்து கண்டு சொல்லணும் கேட்டோ. அதுக்கு முன்னோர் உள்ளவங்க உங்களுக்கு தெரியாது. காலில் வந்துட்டு வாங்க. புரியல? இவங்க கூட பிறந்தவங்களை பற்றி நான் கேட்கவே இல்லை. கர்மசாமிக்கு வரலாம். வரலாமா?
இந்தா ஆரோக்கியமாக இருக்கு. ஓகே, சகல ஆயுள் பலமாக இருக்கு. போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு 1 2 3 செக் ரிட்டர்ன். செக்கு சம்மந்தமாக பிரச்சனை வந்தது யாருக்கு? மன்றோரம் கண்டாய். உங்களுடைய செக்கு சம்மந்தமான பணங்களெல்லாம் நான் வாங்கி தரணும். அவன் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். வழக்குக்கு போனாலும் டிமிக்கி கொடுக்குறான், பஞ்சாயத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுறான். அதனால் கருப்பசாமி உன்னை தவிர என் பணத்தை யாராலும் வாங்கி தர முடியாதுன்னு என்னைய கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டாங்க, கசைக்கு புழிஞ்சிட்டாங்க. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, இந்த மே மாதத்தில் அவனை கூப்பிட்டு பாதி அமௌண்ட் உனக்கு தர வச்சுட்டேன். பணம் கிடச்சிரும், வெற்றியாக்கி தர. வேறு என்ன வேணுமா? உங்களுக்கு எதிர்மறையாக வரலை, காப்பாற்றி தரேன். போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. நாகர்கோயில் கேரளாலாம் போய் உட்காருங்க. அம்மா, நான் சாவட்டுமான்னு தெரியுது. நான் செத்தாலும் செத்துருவேன். தற்கொலை பண்ணிக்கிடட்டுமா? ஆற்றுல குளத்தில் விழுந்துடட்டுமா? அம்மா, ஒரு பெண்மணி கண்ணாடி போட்ட பெண்மணி உடல்நிலையும் உள்ளமும் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி கொள்வோமான்னு நைட்டெல்லாம் குழந்தை துடிக்கிறானாம். உனக்கு அப்படி வருதா அம்மா மனசில்? கால் வந்துட்டு வா. கண்ண முடிக்கா. உடம்புல ஒரு ஆவியினுடைய தொடுதல் இருக்குது. அதனால் மனசெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த சக்தியை நீக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? ஒரு பிரச்சனை தான் தீர்க்க முடியும், பாக்கியெல்லாம் படிப்படியாக தான் தீரும். எல்லா வரலாறும் கேட்க நேரம் கிடையாது. பக்கத்தில் வா. இந்த இன்னையிலேருந்து தூங்கிடுவேன். பக்கத்தில் வா. கண்ணாடியை கலத்துடா. பக்கத்தில் வாமா. அதுவும் பூட்டி கிடக்கு. நான் வீட்டில் போகிறது இல்லை. எங்கே போனாலும் எங்கே இந்தா குடி. இன்னையிலேருந்து மன அமைதியோட தூங்கி எந்திப்பேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். ஜெயிச்சு வா, போயிட்டு வரலாம். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கருப்பசாமிக்கு அப்படியா, எனக்கு வீட்டையும் சரியாக்கணும், என் பையனையும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. கால் வந்துட்டு வரலாம். அந்த பொம்பளை ரூபாயா வச்சுட்டு போயிடுது. கொடுங்கடா. பாட்டியம்மா, என்ன பாட்டியம்மா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் மனப்பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் சுள்ளமாடசாமி, எசக்கியம்மன் போன்ற தேவதைகள்லாம் வந்திருக்குது. உன் பையனுக்கு நிலையான வாழ்வும் வேலையும் செம்மைப்படுத்தி தாரேன். இந்த பிரச்சனையிலிருந்து தீர்த்து உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நெல் இந்தா
பையனுக்கு நல்ல செய்தி வந்தாச்சு. இந்த பக்கத்தில் வா, எல்லாம் வெட்டியாக்கி தரேன், நல்லா ஆக்கி தரேன். பாப்பா, இந்த பூஜையெல்லாம் முடிந்து ஊருக்கு போனால் போதும், ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளை மனத்தை மாற்றி எப்படியாவது புருஷனோடு சேர்ந்து வாழ வச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்களாம். இவங்களுக்கு வழியை விட்டுருங்க, இல்லைன்னா அவங்க ஊருக்கு போக முடியாதுங்க. தப்பு அது. என்னடா தம்பி, இன்னொரு தரம் காலைல வந்துட்டு வா. எந்த அளவுக்கு உன் பொண்ணு விறுவிறுன்னு முன்னால் போனாலோ அந்த அளவுக்கு அப்படியே பின்னால் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா. மனசால் வர வச்சு அவள் புருஷனோட சேர்ந்து வாழ வச்சா போதுமில்ல. அந்த வீட்டுக்காரங்களையும் நான் பொறுமையாக இருக்க வைக்கேன், இவங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். ஆனாலும் உன் பொண்ணுகிட்ட ஒரு தப்பு இருக்குது, புரிஞ்சுக்கா. அந்த தப்பை சரி பண்ணணும். ஆரம்பத்திலேருந்தே அவள் உள்ளம் தடுமாறி இருந்த காரணத்தினால்தான் இந்த தவறு நடந்திருக்கு. ஆனால் அதை ஏற்றும் நடக்க வைக்கிறேன், மாற்றியும் நடக்க வைக்கிறேன். கால் வந்துடுவோம். இந்தாப்பா, பொண்ணை வாழ வச்சு தரேன், வெற்றி உண்டு. விவாகரத்து இல்லை, இப்போதைக்கு வேண்டாம், 6 மாதம் கழிச்சு செய்வோம். இந்த பிள்ளையை சேர்த்து வச்சுட்டு அதை சேர்த்து வைப்போம். பொறுமை 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 பொறுமை. கர்மசாமிக்கு பெங்களூர் கால் வந்துட்டு வரலாம். பெரிய மார்க்கெட்டு தெரியுதா உன் ஏரியாவில்? எங்கப்பா இருக்கு? ஆர்பரா? என்ன வேணுப்போ? கண்ண முடிக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னா என்னப்பா செய்வ? இந்த கனியினுடைய அடையாளத்தை பார், தெரியுதா கோடு? உன் பையனுக்கு அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். தீராத நோய் அவனுக்கு இல்லை. வெற்றியாக புறப்படலாம், ஜெயிக்கலாம். கர்மசாமிக்கு என் தாயை எழுப்பித்தானு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா. இங்கே யாரானு பெங்களூர் இருக்கே. கன்னடம் எனக்கு அறியதில்லை கேட்டோ. போய் படிச்சுத்தாங்க எல்லாரும். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. அக்கா அமைதியா இருங்க, அமைதி. அதான் நல்லது, அமைதியா இருங்க, போப்படாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த உன்னுடைய தாயை அப்படி கொடூரமான நிலைகளில் இருந்து மாற்றி இப்போ உயிரோடு இருக்க வச்சிருக்கு. ஆனால் 4 பேரை போல் அவள் எந்திக்கணும், நடக்கணும். இந்த நிலையில் ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி எந்திரிச்சு நடக்க வச்சா போதுங்களா? உத்தரவு நடக்க வச்சு தரேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் வருமானத்துக்கு வழி இல்லாத துயரம் இருக்குது. அதை நீக்கி உனக்கு ஒரு நிலையான வேலையும் உன் சகோதரனுக்கு வருமானமும் தந்து குடும்பத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? அது கிடைக்கணும்னா கவர்மெண்ட் மாறணும். காலில் விழுந்துட்டு வா, காலில் விழுந்துட்டு வா. கண்ண முடி உட்காரு. இந்தா, வருமானமும் கிடைக்கும், போக்குவரத்து செலவுக்கும் பணம் இருக்கும்.
சந்தோஷமாக போயிட்டு வெற்றி அடைந்து வா, காப்பாற்றி தரேன். வேலை கிடச்சாச்சு, ஓடு. கருப்பசாமிக்கு பயப்படாமல் இருக்கணும். மார்னிங்கில் ஊருக்கு போ, என்ன நல்லா. அதே பெங்களூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை? பிள்ளைன்னா என்னது? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்திருக்காரு ஒரு ஆள், தெரியுமா உனக்கு? சிலர் பாசத்தினால் வாடுவதை பாராயடா. டீங்க இருக்காரா? உட்கார முடியுமா? கிளை உனக்கு உட்கார முடியுமாடா? வா பக்கத்தில் வா. கண்ணை மூடு பாப்பா. நீ கொஞ்சம் இவனுடைய உடலையும் குறைக்கணும், இவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் நடத்தி தரணும், இழந்து போன செல்வங்களை மீட்டி தரணும். செய்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, போட்டு தந்துடுறேன். வர வச்சு தரேன்ப்பா. இழந்து போகிற செல்வத்தை மீட்டி தரேன்ட்டேனே. கால் வந்துட்டு வாடா தம்பி. குனிஞ்சு கும்பிடு, அவ்வளோதான். இங்கே வா. இந்தா அடுத்த மாதம் உனக்கு வேலைக்கு ஆர்டர் ஆகும். வெற்றி ஆகலாம். இந்தாப்பா, இழந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன், செல்வம் உண்டு.